ஒரு வருமானம் இல்ல. அடுத்து எந்த வண்டினாலும் சரி பையா வண்டிக்கு முன்னாடி போகிற அவனை பிடிக்கிறோம் கறக்கிறோம் வண்டி வருது போய் மலாரம் பத்திரி அந்தாலும் போய் விடுறான். அவன் மண்டையில பொத்துக்கிட்டு ரத்தம் வந்து எங்கேயும் அடிச்சேன். இங்கே பிரேக் போட்டு நிறுத்திப்பீங்க, அவன் இங்க விழுந்துட்டாங்க. நீ வண்டியே படலைங்க. என்ன வம்பா இருக்குது. இப்ப அவன் ஆசு 25,000 ஆசு செலவாகும். நான் உடவாளிங்கிற 25,000. ஒரு நிமிஷம் இருப்பா. நீ ஆளை அடிச்சு தள்ளி விட்டீங்களா? அந்த ஆளு 6 ரூபாய் அடிச்சா நீ தான் அடிச்சு தள்ளி விட்டாங்க. இங்க பாரு, வண்டியெல்லாம் எடுத்தாதீங்க. இங்க பாரு. இப்ப இங்க தள்ளி விட்டாப்லீடா அங்க போய் இப்ப ஆத்தோட ஏத்தி பாவிகளா ரத்தம் சொட்ட போயிட்டு இருக்குது. நீ இந்த 50,000 பத்தாதாட்ற. நான் வண்டியே 50,000 ரூபாய் நான் 20,000 தான் கேட்டேன். ஒரு 50,000 கேக்குறேன். பாரு 50,000 கொடுத்துரு. வண்டியே விடலைங்க. நீ விட்டுதாப்பா நீங்க 50,000 தான் விழுந்தா. என்னப்பா வம்பா இருக்குது. ஏப்பா நாளா விடலப்பா. ஆஹா. நீங்க ஏதோ பண்றீங்க எனக்கு தெரியாது. சரி இப்ப நீ எங்க வேலைக்கு போற? நான் கோன் மில் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குங்க? அதெல்லாம் கோன் மில்லா? அதெல்லாம் ஆகாது. இங்க பாரு நான் சொல்றேன். சோப்புல இருக்கிற பணத்தை மட்டும் எடுத்து வைப்பா. ஆமா. இவன் என்னப்பா என்னப்பா அந்த லைன் போறான்னு பாத்து அந்த கோன் மில்ல எழுதி வாங்குறத நம்ம வேலை. அதை விட இப்ப சோப்புல என்ன நடக்குது அதெல்லாம் எடுத்தாச்சு. இத சண்டில ஏதாவது போட்டுக்கிட்டான் பாப்போம். அது ஒண்ணு இல்ல பாத்துறேன். ஏப்பா நான் அவனை அடிக்கவே இல்லப்பா. எல்லாம் எடுத்துட்டு போங்கப்பா. எவ்வளவு சடுவு கொடுக்குறீங்க? அவன் அங்க விடுறான். இதுக்குன்னா ஒரு கேங்க சுத்திட்டு இருக்கீங்களா? வண்டி எடுத்து போ. என்ன வம்பா இருக்கு. இது ஒரு 5 அது ஒரு 10 5 இதுக்கு மேல நானு இந்த கோன் மில்லே எங்கேயோ எங்கேயோ கொடுத்துட்டு எங்கேயோ